பிரேஸ் அலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய மக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ தேவன் என் ரட்சிப்பும், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஏசாயா சொல்லுகிறார், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் என் ரட்சிப்பு. ஏசாயா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கிற தேவன், நம்மளை விடுதலை ஆக்கிற பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்பிக்கையாய் நம்ம எதிர்பார்த்துருப்போம். இது எவ்வளோ நாட்களானாலும் கூட ஜீவனுள்ள தேவனாய் அதை சொன்னதை செய்கிறவரும் நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறாரு. என் ரட்சிப்பின் தேவனாகிய உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, யெகோவாவே, என்னை ரட்சித்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, தேவரீர் உங்கள் மேலே நம்பிக்கையோடு தகப்பனே, தேவன் எனக்கு தருவார், எனக்கு செய்வார் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை, நல்ல ஆசீர்வாதம், குடும்பத்தில் இருக்கிற கசப்புகள், பிரிவினைகள், வியாதிகளை கர்த்தர் எடுத்து போட்டு அவையானவரே, கர்த்தர் எனக்கு ஒரு சொங்க எடுக்க மாட்டாரா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் உண்மை நம்பி உண்மை சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலைகளை, வெற்றிகளை, அற்புதங்களை நீங்கள் காண செய்யுங்க, பொறுப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.